வணக்கம் நண்பர்களே. கள்ளச்சாராய பலி 37ஆக உயர்வு. இது செய்தி. இயற்கை பேரிடர் உருவானதால் உயிரிழந்த உடல்கள் ஒட்டுமொத்தமாக ஓரிடத்தில் ஒன்றன் மேல் ஒன்றாக குவித்து அடக்கம் செய்தபோது கண்ணீர் விட்டு உறவுகள் கதறினதற்கும் ஓசியில் கிடைத்த சாராயத்தை, மன்னிக்கவும், அது கள்ளச்சாராயம் எனவும் விஷச்சாராயம் எனவும் மாறி மாறி சொல்கிறாங்க. அது எதுவாக வேணா இருந்துவிட்டு போகட்டும். குடித்ததும் வாந்தி, வயிறு வலி, வயிற்று எரிச்சல் என வேதனையோடு சொல்லிக்கொண்டே பொத்து பொத்தென்று விழுந்து இறந்து போனவர்களின் உறவினர்களின் ஓலத்திற்கும் வித்தியாசம் தெரியல போல அரசியல்வாதிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எதையும் கண்டுக்காமல் மாமூல் பணத்தை பாக்கெட்டுகளில் நிரப்பி மகிழும் அதிகாரிகளுக்கும் அடிக்கடி இதுபோன்ற சாவுகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அதை கண்டு குமுறி எழுந்ததை போன்ற அரசியல் ஆதாயத்திற்காக நிகழிடம் தேடி சென்று ஆறுதல் கூறிடும் அரசியல் நடிகர்கள், தங்களின் ஆட்சிக்கு வந்துள்ள அவப்பெயரை துடைக்க இறந்தவர்கள் குடும்பத்திற்கு நிவாரணம் தரும் அரசுகள், நாள்தோறும் வெடிமருந்துகளில் உடன்று உழைத்திடும் உழைப்பாளிகள் விபத்தில் இறந்தால் 2 லட்சம் நிவாரணம் தருது அரசு. ஆனால் உழைத்து கிடைத்த கூலியை கூட வீட்டிற்கு தராமல் மது குடித்திடும் குடிகாரன், அதிலும் ஓசியில் கிடைக்கும் சாராயத்தை வாங்கி குடித்து செத்துப்போனால் லட்சக்கணக்கில் நிவாரணம். என்னே கரிசனம்! ஒரு பக்கம் சட்டமன்ற இடைத்தேர்தல், ஆளும் அரசுக்கு அவர் பெயர் ஏற்படுத்திட எதிர்க்கட்சிகள் சதின்னு ஒரு சாராரும், இதுபோன்ற செயல்களை தடுக்க தவறிய அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் அலட்சிய போக்கென சொல்லி கண்டிக்கும் மற்றொரு சாராரும். இதுக்கு தான் மதுவிலக்கு வேண்டுமென்று பொதுமக்களும் புலம்பிக் கொள்ளும் நிலை மட்டுமே நாட்டில் காண முடிகிறது. ஆனால் தீர்வு ஒன்றை மட்டும் எட்ட முடியவில்லை. அதிகாரிகள் இடமாற்றம், சாராயம் விற்றவர் கைது, இறந்தவர் குடும்பங்களுக்கு நிவாரணம், எதிர்க்கட்சிகளின் ஆறுதல். இந்த நடவடிக்கைகள் போதுமானதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மலிவானது என்று வாங்கி குடித்து மரணமடையும் உயிரின் மதிப்பு மலிவாகி போனதுதான் வேதனையிலும் வேதனை. ஆட்சிகள் மாறினாலும் இது போன்ற அசம்பாவிதங்கள் மட்டும் மாறுவதே இல்லை. இதுவரை நிகழ்ந்திட்ட உயிரிழப்புகள் போதும், இனியும் தொடராதிருக்க பொறுப்புள்ள அனைவரும் விலை மதிப்பற்ற உயிர்களை காக்க உறுதியான நடவடிக்கை மேற்கொள்வதே சிறந்ததாக இருக்கும் என்பதே நம் கருத்து. மாற்றம் வரும் என்று நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.